மதுரை என்றாலே நம் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது சொக்கநாதரும் மீனாட்சி அம்மையாரையும் பற்றி தான். திருவிளையாடல்களில் 64 படலங்கள் ஆகும். அந்த படலத்தில் மிக முக்கியமானது 7 கடல் அழைத்த படலம். இதில் பின்னணியில் உள்ள கதை என்னவென்றால், மதுரையை ஆண்ட மலையத்து வாஜ பாண்டியனின் மறைவுக்கு பிறகு அன்னை மீனாட்சியின் தாயாருமான காஞ்சனாதேவியார் ஆன்மீக வழிபாட்டில் தன் காலத்தை கழிக்க எண்ணினார். ஒருமுறை சாஸ்திரங்கள் படி கடலில் நீராடி புண்ணியம் தேட வேண்டும் என்று அவருக்கு ஏற்பட்டது ஆசை. தன்னுடைய மகளான மதுரை மீனாட்சி அம்மையாரிடம் சொன்னார் இந்த காஞ்சனமாலை அம்மையார். அப்படி சொல்லுகின்ற போது தன் கணவனான இந்த சுந்தரேஸ்வரிடம் வினவினார். குறிப்பறிந்த சிவபெருமான் தம் மாமியாருக்காக 7 கடலையும் அழைத்தார். ஒரு நதியாகவும் குளமாகவும் பாவித்தார். அதில் இறங்கி இந்த காஞ்சன மாலை அம்மையார் நீராடி முக்தி வேறு பெற்றார் என்று வரலாறு ஆகும். இதற்கு தான் 7 கடல் அழைத்த படலம் என்று இந்த 64 திருவிளையாற்று படலில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த மதுரையில் அந்த மீனாட்சி அம்மன் கோயில் அருகில் இன்று வரையிலும், அங்கே குளம் இல்லாமல் போனாலும், நாளடைவில் இல்லாமல் போனாலும், அங்கே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் 7 கடல் மார்க்கெட் என்றும் 7 கடல் தெரு என்றும் இன்று வரையில் வரலாற்று ஆய்வுபடி சொல்லப்படுகிறது. அன்பு நண்பர்களே, காலம் மாறலாம், காட்சியும் மாறலாம், காலப்போக்கும் மாறலாம், பக்தி நெறியுள்ளவரையும் அந்த இருந்த இடத்தின் பெயர் மாறாது நிலைத்திருப்பது என்றால் எல்லாம் அல்ல சிவபெருமானின் திருவருளால் மட்டுமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.